இன்று நம் திரு அவை மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம் கத்தோலிக்க திரு அவையின் மைய நம்பிக்கையே கடவுள் ஒருவராய் இருக்கின்றார், அந்த ஒரு கடவுள் 3 ஆட்களாய் செயல்படுகிறார் என்பதே ஆகும். இந்த ஒரே கடவுள் என்கின்ற கொள்கையின் அடித்தளத்தில்தான் நம் திரு அவையின் நம்பிக்கையை கட்டி எழுப்பப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவொரு கடவுள் ஞானத்திலும் வல்லமையிலும் இறை இயல்பிலும் ஒரே நிலையில் இருப்பதால் இவர்களை மூவொரு கடவுள் என்று அழைக்கிறோம். கடவுள் என்ற நிலையில் பிரிக்க முடியாததாக இருந்தாலும் ஆட்கள் என்ற நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொரு நிலையிலும் முன்னிறுத்தப்படுவதை காண முடிகிறது. எனவேதான் ஆட்கள் என்கின்ற நிலையில் வேறுபடுகின்றனர். தந்தையாம் கடவுள் படைப்பில் முதன்மை பெறுகிறார், மகனாம் கடவுள் மீட்பில் முதன்மை பெறுகிறார், தூய ஆவியாம் கடவுள் திரு அவையை வழிநடத்துவதில் முதன்மை பெறுகின்றார். இவ்வாறு ஒவ்வொருவரும் அவரின் பணிகளில் தனி சிறப்பை பெறுகின்றனர். இது படைப்பில் மகனும் தூய ஆவியும் இல்லை என்றோ, மீட்பில் தந்தையும் தூய ஆவியும் இல்லை என்றோ, வழிநடத்துதலில் தந்தையும் மகனும் இல்லை என்றோ என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவர் பணியிலும் ஒருவர் முதன்மையாயிருந்து தனி சிறப்பு பெறுகிறார் என்றாலும் மற்றவர்களும் உடனிருக்கிறார்கள், பங்கு பெறுகின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. படைப்பில் தந்தை கடவுள் தனி சிறப்பு பெற்றாலும் வார்த்தையாம் இறைவன் அவரோடு இருக்கிறார் என்பதை தொடக்கத்திலே வாக்கியிருந்தார். அவராலே அனைத்தும் உண்டாயின, அவரின்றி எதுவும் உண்டாகவில்லை என்று திருத்தூதர் யோவான் கூறுவதிலிருந்து மகனின் பங்களிப்பை படைப்பில் தெரிந்து கொள்கிறோம். தொடக்க நூலில் இவ்வுலக படைப்பின் போது ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை எடுத்து கூறுகையில் படைப்பில் தூய ஆவியாரின் துணையும் இருந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது. மீட்கும் பணியில் மகனாம் இயேசு கிறிஸ்து முதன்மை பெற்றாலும் இவ்வுலகின் மீது அன்பு கொண்டதால் தந்தை தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்பதிலிருந்து மீட்கும் பணியில் தந்தையின் செயல்பாடும் செயல் வடிவம் பெறுகிறது என்பதை காண முடிகிறது. பணி வாழ்வின் துவக்கத்தில் ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது தங்கியதை பதிவு செய்கின்ற நற்செய்தியாளர்கள் நமக்கு சொல்வதெல்லாம் மீட்பின் பயணத்தில் ஆவியானவரும் உடன் செயல்பட்டார் என்பதை எடுத்து கூறுகின்றனர். திரு அவையை வழிநடத்தும் திரு பயணத்தில் துணையாளராம் தூய ஆவியானவருக்கு சிறப்பிடம் இருந்தாலும் தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு துணையாளரை குறித்து கூறுவதிலிருந்து வழிநடத்தும் பணியிலும் தந்தையும் மகனும் பங்கு கொள்கின்றார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இவ்வாறு ஒரே கடவுள் 3 ஆட்களாய் முப்பரிமாண வடிவத்தில் பணியாற்றினாலும் ஒன்று மற்றொன்றுக்கு குறைவுபடாது என்பதையும் ஒருவர் மற்றவரை சார்ந்து செயல்படுகிறார் என்பதையும் இந்த மூவொரு இறைவனின் நம்பிக்கை கோட்பாடு தெளிவாக விளக்குகிறது. இம்மூவொரு இறைவனை ஒன்றிணையச் செய்வது அன்பு என்ற ஒன்றையாகும். இந்த அன்பின் பரிணாமத்தில்தான் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கிறார், ஒருவர் மற்றவரை சார்ந்து செயல்படுகிறார். இந்த அன்புறவில் நாம் திளைக்கும் போதும் அதில் நாளும் நிலைத்திருக்கும் போதும் மூவொரு இறைவன் கற்றுத்தரும் அன்பின் ஆன்மீகமும் நம் அன்றாட வாழ்வின் அடித்தளமாய் அமையும் என்பது உறுதி. இப்பெருவிழா நமக்கு முன்வைக்கின்ற சவாலும் இதுதான். நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரிலிருந்து வேறுபடுகின்றோம். இருப்பினும் நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒருவராய் இருக்கவே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பணிவாழ்வு என்பது ஒருவர் மற்றவரை சார்ந்து செயல்படுகின்ற பணிவாழ்வு என்பதை உணர்ந்து நான், எனது, என்னுடைய என்கின்ற சுய விளம்பரத்தை முன்னிலைப்படுத்தாமல் நாம் நமது,
நம்முடைய என்ற மனநிலையில் இறையாட்சியை எங்கும் பரவ செய்வோம். மூவொரு இறைவன் இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக.